நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வம் வணங்கி, அதாவது சமீபத்தில் திருநெல்வேலியில் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த முதலமைச்சர் 560க்கு மேலே வாக்குறுதிகளை கொடுத்து அத்தனையும் நிறைவேற்றிய ஒரு ஒப்பற்ற தலைவர். நீட் எக்ஸாமுக்கு ஒரு ரகசியம் வச்சுருந்தாப்புல. அந்த ரகசியத்தை வச்சு நீட் எக்ஸாம்லாம் தள்ளுபடி பண்ணி அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியம், அனைத்து திட்டங்களையும் சிறந்த முறையில் செயல்பாடு செய்த நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியில் வந்திருந்தாப்புல. அவர் வந்ததை விட ஹைலைட் கிடையாது, அவர் விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருந்தார் பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. அது யாருன்னா நம்முடைய சாமி தோப்பினுடைய ஐயா பால பிரஜாபதி ஐயா வந்து மேடையில் வந்து பேசுகிறாப்புல. ஐயாவளி சமூகத்துக்கு தமிழ்நாடு அரசு அதிகமாக ஏதோ பண்ண போல் பேசுகிறாப்புல. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐயா, நாங்கள் வந்து அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் எங்களுடைய ஐடி விங் சார்பாக அறிக்கை தயார் செய்தோம். ஒரு இஸ்லாம் சகோதரர்கிட்ட போய் ஐயா மதத்தை விட்டு கட்சியை விட்டு, அவரும் திமுககாரர் தான், கட்சியெல்லாம் அப்பாற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவர்டி மேலிக்கு பார்த்தாப்புல நிறைய செஞ்சுருக்காங்க, சொல்லலாம் முடியாது, நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாப்புல. அண்ணன் நில்லுங்க, என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு போங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஹச் இல்லம் சொல்லி ஒன்றுக்கு அடிக்கல் நட்டியிருக்காப்புல அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டோம். ஹச் இல்லத்துக்கு வந்து 2021 தேர்தலுக்கு முன்னே மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அதுக்கான பணியை தொடங்கக்கூடிய நேரத்தில் தான் 2021 சட்டமன்ற தேர்தல் வருது, திமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தையே திராவிட முன்னேற்ற கழகம் மறைத்து 4 ஆண்டு காலத்தில் செய்யாததா இப்போ எலெக்ஷன் வந்தோடனே அடிக்கல் நாட்டி அப்படி ஃபாலோ பண்ணிட்டாப்புல. அதே போல் கிறிஸ்தவர் ஒருத்தட்ட, என்னுடைய சொந்தக்காரர்கிட்ட ஒருத்தட்ட கேட்டேன், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் ஐயா திமுக கிறிஸ்தவ பெருமக்களுக்கு என்ன செஞ்சுன்னு சொல்லி சொல்லுங்கள், ஏன்னா திமுககாரங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் திமுக, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் திமுக, என்ன பண்ணாங்கன்னே தெரில, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அப்படியே ஐக்கியமாக நிற்காங்க. ஒரு பாட்டிலாம் சொல்கிறாங்க, தம்பி என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன செஞ்சாங்கம்மா அப்படின்னு சொன்னாக்கி, அது தேவையில்ல தம்பி, எங்களுடைய வாக்கு உதயசூரியனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நிலையில் இருக்குது. இப்போ வந்து இந்துக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தாக்கி, இந்துக்களுக்கும் ஒன்றும் பண்ணலை. ஒரு 5-6 கோயில் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அந்த கும்பாபிஷேகம் நடத்தினதில் கணக்கு வழக்குகள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு 2 கோடி 3 கோடி அசால்ட்டாக சேகர் பாபு அவர்கள் எடுத்திருக்காங்க, தென்காசி கோயில் உட்பட. அதே போல் திருச்செந்தூரில் ஐயாவினுடைய அவதாரப்பதி ஒன்று இருக்குது. திருச்செந்தூரில் தெற்கு வாசலுக்கு ஏற்றாப்புல ஐயாவினுடைய அவதாரப்பதி ஒன்று கடலோரத்தில் இருக்குது. அந்த அவதாரப்பதியில் ஐயா கோயிலுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை 2021 தேர்தல் முடிந்த சில நாட்கள்லேயே திருச்செந்தூருக்கு வரப்பட்ட ஐயா பால பிரஜாபதி ஐயா அவர்களை கேட்டுக்கங்க, சேகர் பாபு அவர்களிடம் கோரிக்கை மனுவாக கொடுக்கப்பட்டது, அக்கா கனிமொழி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அந்த மனு எங்கே போச்சுன்னே தெரில. ஆக இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, நீங்கள் வந்து ஐயாவளி மக்களுக்கு இப்படி இல்லாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அன்னை தெரசாவினுடைய புகைப்படத்தை திறந்து நீங்கள் பெருமையாக பேசாத, தப்பு இல்லை. ஆனால் 1000 ஐயா கோவிலுக்கு அடிக்கல் நட்டதை விட பெருசு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திறக்கப்பட்ட அந்த புகைப்படம்னு சொல்கிறீங்களா, அதுதான் தவறு. தயவு செய்து நல்லபடியாக புரிஞ்சுக்கங்க. ஐயாவளி மக்கள்லாம் இன்றைக்கி படுற பாடு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து சாமி தோப்பு விட்டு வெளியே வரல, சாமி தோப்பில் இருந்துக்கிட்டு ஐயாவளி மக்கள் படுற பாடு தெரியாமல் அசால்ட்டாக நீங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு கோயிலையும் கட்டி அதுக்கு 10 நாள் திருவிழா கொடுத்து, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு சின்ன பட்டிமன்றம் வைக்கணும்னாலும் அதுக்கு அனுமதிக்கு எத்தனை மணி நேரம் காத்து கிடக்கணும், எப்படிலாம் யாரெல்லாம் கெஞ்சணும், எங்கெல்லாம் யாரெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூழ்நிலாம் தெரிஞ்சு நீங்கள் பேசுங்க. ஐயாவினுடைய அருளிசை தாங்கல்ல அன்னதானம் நடத்துகிறதுக்கு கூட டைம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஐயாவளி மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னால் பின்னால் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த தவறான செயல்கள்லாம் செய்யாதீங்க. அதுவும் நாமமிட்டவர்கள் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க. நீங்கள் பணத்துக்காக போய் பணிஞ்சிக்கிட்டு போகிறீங்க, அது வந்து ரொம்ப தவறு. அந்த தவறை திருத்திக்கங்கன்னு சொல்லி ஐயா வைகுண்ட பெருமாளிடம் நான் பேசினே தவறுனா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து
எதுவுமே தப்பாக பேசலை, சரியான விடைகளை தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பதில் விடை கண்டிப்பாக போடணும். ஐயாவளி மக்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு திருநெல்வேலிக்கு வரக்கூடிய முதலமைச்சருக்கு தென்காசி கோபுரவாசலில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலை, திருச்செந்தூரில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலை, கிறிஸ்தவ பெருமக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும் வர முடியுதுங்கிற அந்த விளக்கத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் நான் இந்த பதிவை எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.